ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புரட்டாசி ஆரம்பித்தாச்சு. நிறைய ரெசிபீஸ் நம்ம பார்த்தாலுமே இந்த துளசி தீர்த்தன்றது அதில் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கும். புரட்டாசி மாதங்களில் எல்லோர் வீடுகள்லேயும் இதை டெய்லியுமே காலையிலையும் இரவுலையும் சாப்பிட்டுட்டு வருவாங்க. சனிக்கிழமையில் கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஒரு தீர்த்தமாக இது எப்போவுமே நைவேத்தியத்துக்கு வைக்கப்படும். எவ்வளோ நைவேத்தியம் செஞ்சாலும் இந்த துளசி தீர்த்தம் இல்லாமல் எந்த பெருமாள் கோயிலும் இருக்காது. கோயிலில் கிடைக்கிற அந்த தீர்த்தம் மாதிரியே அந்த தீர்த்த பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு பஞ்ச பாத்திரத்தில் நல்ல தண்ணியை நிரப்பிட்டு இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ அந்த தீர்த்த பொடிக்கு நம்ம என்னென்ன ரெடி பண்ணணுன்றதை பார்த்துக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, பச்சை கற்பூரம், சுக்கு, துளசி இலைகள், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மெயினான இன்க்ரீடியண்ட்டான துளசியில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது. இம்யூன் பவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும். இது சுக்கு பவுடர். சுக்கு அஜீரண கோளாறை சரி பண்ணும். ஏலக்காய் கபம், பித்தம் இதெல்லாம் சரி பண்ணும். கிராம்பு சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். ஜாதிக்காய் நல்ல தூக்கத்தை கொடுக்கும். ஜாதிபத்திரி இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் அதையும் சரி பண்ணும். பச்சை கற்பூரம் வாதம், பித்தம் இதெல்லாமே சரி பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் தான் நம்ம பொடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக வேணுங்கிறவங்க இடிக்கல்லில் நல்லாவே தட்டிட்டு பொடி பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியில் வாயில் தென்படுது அப்படின்னு தீர்த்தம் குடிக்கும் போது ஃபீல் பண்ணிங்கன்னா இதை தண்ணியில் கலந்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பொடியை நம்ம தண்ணியில் கலந்துட்டு காலையிலையும் இரவுலையும் நம்ம குடிச்சிட்டு வரணும். காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடணும். இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு படுத்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும். டாக்டர்ஸ் இப்போ நம்மளுக்கு சொல்கிறதே நல்ல தூங்கணுன்றது தான் மெயினாக சொல்கிறாங்க. அதனால் இந்த தீர்த்தத்தை ஒரு ரிலீஜியஸ் பிலீஃபாக மட்டும் எடுத்துக்காமல் ஒரு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ட்ரிங்காக கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க. பெருமாளோட அனுக்கிரகம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் எல்லோருக்குமே கிடைக்கணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.